மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் மேங்கோ லஸ்ஸி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த லஸ்ஸி பண்ணுறதுக்காக நான் 2 ஆல்ஃபோன்சா மாம்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் மாம்பழம் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாம்பழம் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் சுகர் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு 4-5 குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபுல் மிக்ஸ்சரையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மேங்கோ பியூரி இப்போது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம இது கூட 1/2 கப் ஆஃப் கர்டு, திக் அண்ட் சில்லான கர்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட சில்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் திரும்பவும் இன்னொரு டைம் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போது இந்த மேங்கோ லஸ்ஸி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக ரிச்சாக சூப்பராக இருக்குது. இது நம்ம எப்படி கார்னிஷ் பண்ணி எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு டாலான டம்ளரை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மேங்கோ லஸ்ஸியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இந்த லஸ்ஸி ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின மாம்பழ துண்டுகளை மேலே நம்ம சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சம் பொடியாக நறுக்கின பிஸ்தாவையும் அது கூட கொஞ்சம் குங்குமப்பூவையும் மேலே வச்சு சில்லாக சூப்பராக சர்வ் பண்ணலாம். இந்த மேங்கோ சீசனில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் ட்ரிங்க்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வெறும் லஸ்ஸியை சாப்பிட்றத விட இந்த மாதிரி மேங்கோ சீசனில் மேங்கோவை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லஸ்ஸி ட்ரை பண்ணி கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இதில் கர்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட போன் ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து ஹாப்பியாக உங்கள் சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி டு குக்.